சாய் இதுதான் நம்மளோட ஹார்பர். ஓகேவா, எடு இதை செகண்ட் போட்டு. சரி, வெற்றிகரமாக நம்மளோட ஒரு போட் போயிடுச்சு சாய். ஹாப்பி, ஹை ஃபை, ரெடி, ஃப்ளாஷ் கோ. போன வாட்டி வந்த புயலில் இந்த மரம் கீழே விழுந்துச்சு, அவ்வளோதான். இங்கே வே. ஆஹா, ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். புயலுக்கு பின்பு ஒரு சுட சுட டீயோட இந்த மார்னிங் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த வீடியோ ரொம்ப சிம்பிள். 90s கிட்டான நானும் ஜென் ஆல்ஃபாவான என்னோட பையனும் சேர்ந்து ஸ்னோல பண்ண போற அலப்பறைகளை தான் இந்த வீடியோ ஃபுல்லா நீங்க பார்க்க போறீங்க. நேற்று நைட்டு நானும் சாயும் புயலப்போ அந்த ஸ்னோல விளையாடின அட்வென்ச்சர்ஸ் நீங்க போன வீடியோல பார்த்துருப்பீங்க. அதை டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் பண்றேன். நேற்று நைட்டு புயலோட சேர்ந்து ஐஸ் ரெயினும் வந்துச்சு. அதனால எங்களால ரொம்ப நேரம் வெளியில இருக்க முடியல. ஸோ நாங்கள் விட்டு வச்சது எல்லா ஆக்டிவிட்டிஸும் இப்போ ஃபில்அப் பண்ணிடுறோம். இது வந்து டே 2. வின்டர் ஸ்டார்ம் வந்து ஃபுல்லாக கடந்து போயிடுச்சு. பட் ஆனால் ஸ்னோ இன்னும் போகலை. சார் இப்போலாம் ரெடியா? எவ்வளோ ஸ்னோ வந்துருக்குது. ஃபுல்லாக உனக்கு தான் ஆட்டம் போடுறதுக்கு. யாரோ நடந்து போயிருக்காங்க அங்கே. கம் போகலாம் வா. இந்த வாட்டி ஸ்னோ அக்யூமுலேஷன் கம்மி. பட் ஆனால் ஐஸ் ரெயின் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு. ஐஸு, ஆமாம், இங்கெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீஸ் ஆகிருக்கு. ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆகிடுச்சு இந்த ஸ்னோ. ஐஸ் கட்டி மாதிரி. சாய் ஸ்லைடிங் பண்ணு, அப்படியே ஸ்லைடிங் பண்ணு. கமான், போக முடியுதா? ஸ்லைடிங் போகுதா? அவ்வளோதான், ஸ்னோ சறுக்கு மரம் தான், நீயே உருவாக்கு. ஹார்டாகிடுச்சு. அப்படியே வா, டைனோசார் மாதிரி போகலாம். 2 பேரும் ஜம்ப் பண்ணலாமா? ஜம்ப் 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 ஜம்ப். ரெடி, ஃப்ளாஷ் கோ. ஃப்ளாஷ் மரத்துக்கு மேலே ஏறுறாரு. போன வாட்டி வந்த புயலில் இந்த மரம் கீழே விழுந்துச்சு, அவ்வளோதான். இவ்வளோ பெரிய மரத்தை அடித்து சாய்ச்சி போட்டுடுச்சு புயல். இங்கே ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் இருக்கிறதுனால அப்படியே இந்த ஸ்னோ வந்து திக் ஷீட் ஆஃப் ஐஸ் மாதிரி ஆகிடுச்சு. காலை வைக்கிறதுக்கு அப்படியே இந்த ஷீட்டு உடையிற மாதிரி இருந்தது. ஷீட் ஆஃப் பேப்பர். ஃபுல்லாக இதுவாகிடுச்சா? இங்கே வா. ஸ்னோ ஏஞ்சலா பண்ண முடியுமா? இது வந்து ரொம்ப படுத்துட்டு. கமான் சாய், ஒரு பால் பண்ணி போடு தண்ணியில. அப்படியே ஐஸ் கட்டி மிதக்குது. அப்படியே போடுறான். ஏய், அது என்னடா பார்த்துக்கண்ணா, முள்ளு இருக்க போகுது, அதில் காஞ்சு இருக்க போகுது. வா, இந்த சைடு போகலாம். You did it. பாத்தியா, இந்த ட்ரீ கீழே விழுந்து தண்ணி பிளாக் பண்ணிருக்கோம். நம்ம இப்படி சுற்றி போகலாம். வா, நம்ம இன்னும் அந்த சைடு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வா வா வா. எங்கே இருக்க வாட்டர் அப்படியே ஐஸாக இருக்கு. இங்கே ஆஹா, ஆமாண்டா, திஸ் இஸ் ஐஸ் வால். இந்த வாலை பிரேக் பண்ணு. விளையாடுறதுக்கு, குட்டி பசங்களோட விளையாடுறதுக்கு இது ஒரு நல்ல ஃபன்னான இது. சாய்க்கு வந்து 3 இயர்ஸ் வந்து அவனுக்கு இது மாதிரி அமையலை ஸ்னோ. ஸோ அதனால் இப்போது பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கான். எதை பார்த்தாலும் ஸ்னோவை உருட்டி பாலா பண்ணி தூக்கி போடணும் அப்படின்றதுல குறியாக இருக்கான். எத்தனை பேப்பர்? 2 பேப்பரில் போட்டு விடுவோமா? சரி வா. ஓகே, நம்மெல்லாம் ஸ்கூலில் இருக்கப்போ மழை இப்போ லீவ் விட்டால் பேப்பர் போட் விட்டு விளையாடுவோம். அதே விட்டே என் பையனுக்கு இப்போ கற்றுக் கொடுத்தேன். கத்தி கப்பல் தான் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். பட் அந்த ஃபோல்டை வந்து மறந்துட்டேன். இப்போ பண்ணிகிட்டு இருக்க இந்த பேப்பர் போட்டை நாங்கள் 2 பேரும் இந்த ஐஸ் ரிவரில் விட்டு விளையாட போகிறோம். எங்களோட கடற்படை ரெடி. நாங்கள் பண்ணியிருக்க பேப்பர் போட்ஸ் ரெடியா சாய்? எடுத்துகிட்டு போய் விடலாமா? ஃபர்ஸ்ட் போட் எடு. ஓகே, ரெடி வா. ஃபர்ஸ்ட் போட் எடுத்துகிட்டு போயிட்டு, ஓகே, தண்ணியில் போட்டு விட போகிறாரு. முதல் போட்டு எங்கே போகுது? அப்படியே விடு. புஷ் புஷ். உங்களுக்கு என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட வீடியோஸில் நான் என்னென்னலாம் இம்ப்ரூவ் பண்ணலாம், என்னென்ன அட்வென்ச்சர்ஸ் பார்க்கலாம் அப்படின்றத நீங்கள் காமெண்ட்ஸில் சஜஸ்ட் பண்ணுங்கள். நான் என்னோட அப்கமிங் வீடியோஸில் நான் அதை இன்க்ளூட் பண்ணுறேன்.
தண்ணியில் போட்டு விட்டு விளையாடுற சுகமே ஒரு தனி சுகம். சாய் வந்து கிட்டத்தட்ட எனக்கு நாஸ்டாலஜிக் மெமரிஸ் வர வச்சுட்டாங்க. சாய், இதுதான் நம்மளோட ஹார்பர். ஓகேவா, எடு இதை செகண்ட் போட்டு. செகண்ட் போட்டுக்கு போலாம் வா. எங்க வீடு எங்க? ஆமா, ஓ டைட்டானிக் ஆயிடுச்சு அது கடைசியில். அவ்வளோதான் சாய், நம்ம ஸ்னோ போட் மூவ் ஆகுது. வா 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 பார்க்கலாம். கமான் கமான் போட். அங்கே பேர் போட் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது பேர். சுற்றி மலையும் ஏறியாச்சு. சரிவா, ஒருத்தர் ஸ்னோ ஸ்லைடில் வரத்துக்கு ரெடி ஆகிட்டாரு. இது ஒரு லாங் ஸ்லைடாக இருக்குது, பார்ப்போம். ரெடி சாய், வெயிட். 3, 2, 1 கோ. ஏய் ஓகே, ரெடி, பார்த்து. 3 வேகமாக போகுது பேர் போட்டு. சூப்பர்ப்பா, வெற்றிகரமாக நம்மளோட ஒரு போட் போயிடுச்சு சாய். ஹாப்பி, ஹை ஃபை. அங்கே பா போட், போட்டுக்கு பாய் சொல்லு. ஆஹா, போட்டு கீழே விழ போகுது, கீழே விழ போகுது. வா 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 வா, போட்டு கூட போகலாம். எங்கே 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 போட்டு எங்கே முழுகிடுச்சா என்ன போட்டு? அச்சோ, போட்டு முழுகிடுச்சு. ஆமா கண்ணா, போட் அங்கே முழுகிடுச்சு. இங்கேருந்து ஆப்ஜெக்ட்ஸ் மேலெல்லாம் அக்யூமுலேட் ஆகிருக்க ஸ்னோவை உடைக்கிறதுல சாய்க்கு ஒரு தனி ஃபன்னு. நானும் எவ்வளோ சொல்லி பார்த்தேன் இதெல்லாம் வந்து டிக் ஆகிடுச்சு அப்படின்னு. ஆனால் நம்மளால கேட்கவே இல்லை. அவரோட ஃபுல் ஃபோர்ஸையும் போட்டு எல்லா ஸ்னோவையும் எடுத்துட்டாரு. பீஸ் எடு, கமான். And here's a big cake. Well, no, the big piece is starting to bake. Give it. ஒர்க் அண்ட் லைஃப் நிற்காமல் பிஸியாக போயிட்டு இருக்க சமயத்தில் இந்த ஸ்னோ ஸ்டாம் வந்து ஒரு நாள் பிரேக் கொடுத்து எங்கள் 2 பேரை வேற உலகத்துக்குள்ளேயே கூட்டிகிட்டு போயிடுச்சு. டைம் போனதே தெரில, எல்லாத்தையும் மறந்து 2 பேரும் செம்ம ஆட்டம் போட்டோம் ஸ்னோவில். சாய் கண்ணா, ஓரமாவா, ரோடு சென்டரில் நடக்காத. இந்த இதெல்லாம் கார் போனால் கண்டிப்பாக காருக்கு ஸ்லிப் ஆகும்னா அதுக்குள்ளே நமக்கு ஸ்லிப் ஆகிடுச்சு. க்ரௌன் வைக்க சொன்னா என்னது இது? இதுதான் க்ரௌனா? இதுதான் அந்த க்ரௌனு. வாழ்க்கையில் நம்ம ஒரு சில அனுபவங்களுக்கு ₹1 கூட செலவு பண்ண வேணாம், ஆனால் அது தர சந்தோஷம் மட்டும் அவ்வளோ ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த ஸ்னோவில் நானும் சாயும் என்ஜாய் பண்ணோம். எங்களோட சேர்ந்து நீங்களும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், டேக் இட் ஈஸி, பாய்.